ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனைக்காக இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் மகிமையான காரியங்களை நம் மத்தியில் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தாயைப் போல நம்மை ஆற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். தந்தையைப் போல அவருடைய பாசம் மேலான ஒரு பாசம். தோழனைப் போல நம்மை புரிந்து கொண்டு நம்மளுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு தோழன் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, நம்முடைய அப்பாவை நாம் இந்த நாளில் பாடி கொண்டாடுவோமாக. நமக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும், நன்மைகளிலும், தீமையான காரியங்களிலும் எல்லாவற்றையும் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். நிழலை போல கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். மழை போல துன்பம் வரும் பொழுது அதை பனி போல உருக செய்கிற தேவனா இருக்கிறார். போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பலவீன நேரத்தில் பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஏசாயா 41:10 வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவருடைய பலத்தால் நம்ம இடக்கட்டுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வழிகளை செவைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நீதியின் வழக்கத்தினால தாங்குகிற தேவனா இருக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனா இருக்கிறார். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்.
வேளையில் நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் போதும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் யார் எங்களை மறந்தாலும் எங்களை கைவிட்டாலும் நீர் போதும் ஐயா என்று நம் கர்த்தரை நாம் இந்த வேளையில் கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுவோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய நேசம், தாயை போன்ற உம்முடைய நேசம், தகப்பனைப் போல உம்முடைய ஒரு பாசம் அப்பா, தோழனைப் போல உம்முடைய நேசம், ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அன்பை உணர்ந்து கொள்வார்களாக சுவாமி. கிறிஸ்துவாகி நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. முக்கியமாக அன்புக்காக எங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னை இந்த உலகத்தில் நேசிக்க ஒருவனும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாயை போல, தகப்பனை போல, நண்பனை போல, மூத்த சகோதரனை போல அப்பா உங்களுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தரா தேவன் நீங்கள் அரவணைத்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உலகத்தின் முடிவு பதம் நீர் ஒவ்வொருவோடு கூட இருந்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இந்த ஆராதனை கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மை பெலவ்ட் சேனலை நீங்கள் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். God bless you all. Thank you.